வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார் என்று வேத வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நீதியான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அநியாயமான காரியங்களுக்கு விலகி நீதியை பின்பற்றும் போது கர்த்தர் நம்மை நேசிப்பார். ஹல்லேலூயா. துன்மார்க்கமான காரியங்களிலிருந்து விலகி தேவனுக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ்வோம். நீதியான காரியங்களை பின்பற்றுவோம். நம்முடைய தேவன் நீதிபரர். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த புதிய நாளுக்காக தேவ சமூகத்திலே நம்மை நாமே தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக நன்றியப்பா. இந்த புதிய நாளிலும் புதிய கிருபையில் கொடுங்கப்பா. உடைய வல்லமை வரங்களினால் நிரப்புங்க. உடைய பிரசனத்தினால் நிரப்புங்க. உடைய மகிமையினால் மூடுங்கப்பா. இந்த காலை வேலையிலுமே ஜெப விஷயத்தினால் நிரப்புங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க உம்மை துதிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம். எங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. எங்களையும் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. இந்த புதிய நாளிலும் பரிசுத்த ஆவினால் நிரப்புங்க. அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்க. அன்பின் ஆவினால் நிரப்புங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. புதிய நாள் எங்களை அபிஷேகம் பண்ணுங்க. இருதய மனக்கண்கள் எங்களுக்கு திறக்கப்படட்டும். இரவும் பகலும் வேதத்தை வாசிக்க நேசிக்க எங்களுக்கு கிருபதாங்கப்பா. நாங்கள் செய்கிற வேலைகளை தொழில்களை ஆசீர்வதிங்க. கைகளின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் உன்னத மண்டல சகல ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புங்க. வானத்தின் பல கனிகளை திறந்து சம்பூரணமாய் திருப்தியாய் ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய எல்லா காரியங்களையும் நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் செய்து கொடுங்க. இந்த நாள் முழுவதும் கரும் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். எந்த சத்துருக்களின் கிரிகளோ பொல்லாப்புகளோ தீங்குகளோ தொடாதபடிக்கு வேலையடைங்க. இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆசீர்வதிப்பீராக. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.